உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இலங்கையில் இடம்பெற்றுள்ள ஒரு பெரிய அளவிலான ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை பற்றி தான் இன்றைய வீடியோவில் கதைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சட்டத்தரணியும் அவருடைய மனைவியும் சரமாரியாக கிட்டத்தட்ட 10 புல்லட்டுக்கு மேலே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டு சம்பவ இடத்திலேயே ஒரு சட்டத்தரணியும் அவருடைய மனைவியும் படு பயங்கரமாக பொதுமக்கள் முன்னிலையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஸோ அந்த வீடியோவும் அது சம்பந்தமான சில ஆதார புகைப்படங்களையும் தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். என்ன விஷயம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சட்டத்தரணி தனது மனைவியை ஏற்றிக்கொண்டு ஒரு இடத்தால் போகிறார். அந்த இடத்தினுடைய பெயரை பார்த்தீங்கன்னு சொன்னால் தலங்கம அங்குரே கொடை என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல ஒரு ஃபுட் சிட்டி ஒன்று இருக்குது, அதாவது பல்பொருள் வாணிபம் ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னுக்கு தான் அவருடைய ஜீப் வண்டியை நிறுத்தி போட்டு நிற்கிறார். இந்த ஜீப்புக்குள்ளேயே இருக்கிறார். அப்போக்கு தான் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. குறிப்பாக இந்த சட்டத்தரணி அவருடைய மனைவியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிடிகலை என்று சொல்லப்படுற இடத்தை சேர்ந்தவர்கள். அந்த பிடிகம என்ற இடத்துல இருந்து இந்த பல்பொருள் அங்காடிக்கு முன்னுக்கு அந்த தன்னுடைய ஜீப்பை நிறுத்தி போட்டு அந்த சட்டத்தரணியும் அவருடைய மனைவியும் நிற்க குறிப்பாக அவருடைய வாகனத்தை பின்தொடர்ந்து வந்த குழுவினர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சட்டத்தரணியுடைய வாகனம் அதில் நிற்கிறத கண்டுகொண்டு அதை பின்தொடர்ந்து அதுக்கான இடம் ஏவல் சூழ்நிலைகளை அறிஞ்சு கொண்டு என்ன செய்திருக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் T56 ரக துப்பாக்கி, கிட்டத்தட்ட அந்த AK-47 துப்பாக்கி மாதிரி இருக்கும். அந்த துப்பாக்கியை கொண்டு பக்கத்தை அந்த ஜீப்புக்குள்ளே இருந்த அந்த மனைவியையும் அந்த சட்டத்தரணியையும் சரமாரியாக சுட்டிருக்கிறார். அதில் 10 புல்லட்டுகளை சுட்டிருக்கிறார். அந்த 10 புல்லட்டுகளும் சுட்டு போட்டு அவர்கள் அந்த இடத்தை விட்டு வெகு விரைவாக தப்பிச்சு ஓடுறாங்க. அப்போ அவர்களுக்கு உயிர் இருக்கும் என்று சொல்லி அவர்களை காப்பாற்ற முடியலாம் என்று சொல்லி சிலர் பக்கத்தை போன இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு சம்பவ இடத்திலே அவர்கள் உயிர் இழந்திருக்கு. ஏன்னு சொன்னால் ஒரு புல்லட் தாக்கினாலே இப்போ இல்லை எப்பயுமே ஆள் தப்புறன்றது கஷ்டமான விஷயம். அந்த அடிப்படையில் இந்த 2 நபர்கள் மீதும் கிட்டத்தட்ட 10 புல்லட்டுகளை அவர்கள் தாக்கி போட்டு அந்த இடத்தை விட்டு வெளியேறியிருக்காங்க. அப்போ இது சம்பந்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு சாதாரண வழக்கில் என்ன சொன்னால் இது ஒரு சட்டத்தரணி. ஏற்கனவே இவர் பல்வேறுபட்ட குற்றங்கள் சார்பாக நீதிமன்றங்களை அவர் ஆஜராகியிருக்கிறேன்னு சொன்னால் தங்களுடைய தன் பக்கம் நிறைய பேர் தனக்காக வாதாட சொல்லி கேட்டிருப்பினோம். அப்போ அவர் அந்த அடிப்படையில் நிறைய பேருக்காக வாதாடி கொண்டிருக்கிற ஒரு வைக்கல். ஸோ அவர் இறந்தது ஒரு சாதாரண விஷயம் இல்லாமல் அது பெரிய அளவில் விசாரிக்கப்பட்டு ஏன் கொலை செய்யப்பட்டவர் என்றெல்லாம் மிக நுணுக்கமாக ஆராய்ச்சி செய்யப்படும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய CID மற்றும் STF சேர்ந்த 10 பேர் கொண்ட காவல்துறையினர் இது சம்பந்தமாக தீவிர விசாரணைகளை நடத்தி குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். 10 பேர் கொண்ட குழு இந்த கொலைக்கான காரணம் யார் கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி விசாரணைகள் நடத்த வலிக்கிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் இப்போ ஒரு சின்ன தகவல் ஒன்று வெளியாக இருக்குது. அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நம்பத்தகுந்த தகவலான்னு தெரியல, ஆனால் சில ஊடகங்கள் ஊடாக இந்த தகவல் வெளியாக இருக்குது. இருந்தாலும் நாங்கள் அதை சொல்கிறோம். கரண் தெனிய சுத்த என்று சொல்லப்படுற ஒரு நபர், ஒரு குற்றவாளி, ஒரு கரண் தெனிய சுத்த என்று சொல்லப்படுற ஒரு குற்றவாளியினுடைய வழக்கு சார்பாக இவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகிற ஒரு சட்டத்தரணி. அப்போ அந்த நபர்களுடைய வழக்கு சம்பந்தமான ஆதாரங்கள் எவிடன்ஸ்கள் எல்லாம் அவர் இவர்கிட்ட சட்டத்தரணிகிட்ட வழங்கியதாகவும் அந்த எவிடன்ஸ்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் லொக்குப்பட்டி என்று சொல்லப்படுற குற்றவாளியினுடைய குழுவுக்கு அந்த தகவலை இவர் வழங்கி இருக்கிறார். அதாவது தன் சார்பாக அவர் முன்னிலையாகி நடத்தப்படுற, தான் யாருக்கு சார்பாக கோர்ட்ஸில் ஆஜராகி இவர் கதைக்கிறாரோ அவருடைய ஆதாரங்களை எதிர்குற்றவாளியான லொக்குப்பட்டி என்று சொல்லப்படுற ஒரு குற்றவாளியினுடைய குழுவுக்கு இவர் வழங்கியதனால் சந்தேகத்துக்குள்ளாயின அந்த கரண் தெனிய சுத்த என்று சொல்லப்படுற ஒரு குழுவினரால் இவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காருன்னு சொல்லி இப்போ ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இருந்தாலும் CID STF சம்பந்தமான விசாரணைகள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர்கள் இது தொடர்பான முழுமையான தகவல்கள் விரைவில் வெளியிடுவாங்க. அப்போக்க இது சம்பந்தமான உண்மைத்தன்மையான தகவல்களை நாங்கள் வழங்க தயாராக இருக்கிறோம். ஒரு சட்டத்தரணிக்கே நாட்டில் பாதுகாப்பற்ற நிலைமையில் இப்போ மாறிக்கொண்டிருக்குது. தொடர்ச்சியான துப்பாக்கிச் சூடுகள், பல்வேறு இடங்களில் குண்டுகள் கண்டுபிடிக்கப்படுற நிலைமைகள் இருக்குது. ஜனாதிபதி தற்போதைய ஜனாதிபதி பல்வேறுபட்ட நடவடிக்கைகள், ஊழல் ஒழிப்பு, சம்பள உயர்வு, அதாவது மலையக மக்களுக்கு சம்பள உயர்வு, கிட்டத்தட்ட தமிழ் மக்கள் அவர்கள் பாலாபிஷேகம் செய்திருக்காங்க மலையகத்தில். அப்போ ஸோ நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அவருடைய பெயரை இல்லாமல் பண்ணி அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக இவ்வாறான சம்பவங்கள் நடைபெறுகிறதான்றதில் எங்களுக்கு தெரியல. ஆனால் இப்பொழுது துப்பாக்கிச்சூட்டு கலாச்சாரம் எல்லாமே மிக அதிகமாக அதிகரித்து கொண்டு வரதை எங்களால் காணக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கு ஒரு சட்டத்தரணியினுடைய உயிரும் அந்த சட்டத்தரணியை
திருமணம் செய்து கொண்டதால் அந்த மனைவியினுடைய உயிரும் வந்து துரதிர்ஷ்டவசமாக சென்றுட்டுது. இது சம்பந்தமான விசாரணைகள் வந்து சிஐடி, எஸ்டிஎஃப்பால் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. முழுமையான விவரங்கள் கிடைச்ச உடனே உங்களுக்கு நாங்கள் வழங்க தயாராக இருக்கிறோம். நன்றி சொந்தங்களே, என்னுடைய யூடியூப் சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அது எனக்கு பெரிய ஆதரவாக இருக்கும். நான் இன்னும் மிகவும் தெளிவாகவும் பல்வேறுபட்ட தகவல்களை ஒஃபிஷியலாகவும் வந்து எடுத்து வந்து உங்களுக்கு வழங்குறதுக்கு நான் தயாராக இருக்கேன். அதுக்கு உங்களுடைய ஆதரவு வந்து எனக்கு மிகவும் முக்கியம். நன்றி சொந்தங்களே, மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.